ஒரு அவசர காலத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. குறிப்பாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அம், சில குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கணும். அங்கே வந்து அந்த இடங்களை வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி பப்ளிக்லேயும் மீடியாலையும் போய் சேர்ந்துருச்சு, மீடியா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கேயுமே சோறு வைக்கக்கூடாது நாய்களுக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இதை கடைசி வரைக்கும் யாருமே அரசு சார்ந்த இல்லை இந்த விலங்கு நலம் வாரியம் சார்ந்த யாரோ தெளிவாக ஒரு பப்ளிக் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கடைசி வரைக்கும் வந்து அதை கன்வே பண்ணவே இல்லை. அதோட விளைவு என்ன அப்படின்னா, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண் ஃபீடர்ஸ் வந்து அவ்வளோ விதமான ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆளானாங்க. எத்தனையோ திருநாய்கள் வந்து லட்சக்கணக்கான திருநாய்கள் வந்து கண்ணீரும் வலியுமா துடிச்சிக்கிட்டு இருக்கு, கதறிட்டு இருக்கு. அந்த 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 சத்தம் வந்து யாருக்கு கேட்குதோ இல்லையோ, அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை அது கூட நம்ம ட்ராவல் ஆகிற நமக்கு கூட அது கேட்கல அப்படின்னா அதுக்கான தீர்வை நோக்கி போக முடியாது. ஒரே ஒரு விஷயம், அதாவது எளிமையான ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து எவ்வளவோ வலிமையான விஷயத்தை வந்து சாதிச்சிருக்காங்க. ஆனால் வலிமையான ஆட்கள் வந்து தனித்தனியாக நின்று ஒரு சின்ன எளிமையான விஷயத்தை கூட சாதிக்க முடியாது அப்படிங்கிறதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் நல வாரியம் அந்த வாரியத்தில் இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு தயவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மீடியாவில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த போஸ்ட்டு எனக்கு பேருக்கு பின்னாடி வந்தால் பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வராதிங்க ப்ளீஸ். வணக்கம். இது ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தோட முக்கியமான பதவி சுருதி மேடம் வகிச்சிட்டு இருந்த அந்த பதவி வந்து அந்த பதவிக்கு இப்போ வேறு நபர்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் மாறிடுச்சு இல்லையா. நமக்கு இதில் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் படி என்ன அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து எப்போவே நம்ம ஒரு என்ன சொல்கிறது, முக்கிய இதில் அரசியலில் முக்கிய பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பழக்கமானவங்க, நெருக்கமானவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை ஏன் நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, அதாவது கடந்த 5 வருஷத்தில் அந்த பதவியில் இருந்த நபர்கள், அதிகாரிகள் வந்து என்ன வேணாலும் எவ்வளவோ மாற்றங்களை பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த மாற்றங்களை வந்து பண்ணாத விளைவு இந்த பிராணிகள், இந்த தெரு பிராணிகள், குறிப்பாக இந்த நாய்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அது சிந்தின ரத்தம், அதோட கதறல், அதோட ஓலம், அதோட அழுகை, அதோட வலி எதுவுமே கடைசி வரைக்கும் வந்து முழுமையாக தெரியலை. அதாவது முழுமையாக நிவாரணம் கிடைக்கிறது வேற, முழுமையாக தெரியவே இல்லை. எத்தனையோ முறைகள் வந்து நம்ம விலங்கு நல வாரியம், கார்ப்பரேஷன், அப்படி இப்படி கார்ப்பரேஷன் கமிஷனர் மீட்டிங்னு சொல்லி எத்தனையோ முறை வந்து விலங்கு நல ஆர்வலர்கள் கூட சேர்ந்து போய் கடைசி வரைக்கும் வந்து அவசர தேவைகள் இருக்குல்ல, கண்டிப்பாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேஜராக, அதாவது ஒரு அவசர காலத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. குறிப்பாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கணும், அங்கே வந்து அந்த இடங்களை வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி பப்ளிக்லேயும் மீடியாலையும் போய் சேர்ந்துருச்சு, மீடியா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கேயுமே சோறு வைக்கக்கூடாது நாய்களுக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இதை கடைசி வரைக்கும் யாருமே அரசு சார்ந்த இல்லை இந்த விலங்கு நலம் வாரியம் சார்ந்த யாரோ தெளிவாக ஒரு பப்ளிக் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கடைசி வரைக்கும் வந்து அதை கன்வே பண்ணவே இல்லை. அதோட விளைவு என்ன அப்படின்னா, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண் ஃபீடர்ஸ் வந்து அவ்வளோ விதமான ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆளானாங்க. அது சொல்லி முடியாது. ஏன்னா அது ஒரு தனி வீடியோவில் போடுற அளவுக்குள்ள விஷயங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு நடந்த விலங்குகளுக்கு, திருநாய்களுக்கு நடந்த அந்த இது அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை இல்லீகலான ஆட்களை வச்சு 100, 200 கொடுத்து காலை கையை உடைச்சி எங்கேயோ குப்பை வண்டியிலலாம் தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. குப்பை வண்டியிலேயே தூக்கி போய் எங்கேயோ போட்டதெல்லாம் பார்த்தோம். அந்த வலிகளும் கதறலும் வந்து சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இப்போ பார்த்தாலும் அதை ஜீரணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த போஸ்ட்டுக்கு வர யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஆக்டிவிஸ்ட்டு அவங்க ரொம்ப கவனமாக தன்னுக்கிட்ட அந்த போஸ்ட்டில் உட்காரதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது,
இந்த பிராணிகளோட வாழ்க்கையில் அவங்களோட வலியை, அவங்க சிந்தின ரத்தத்தை, அவங்களோட வேதனையை, அவங்களோட கதறலை, அவங்களை பராமரிக்கிறவங்களோட வலி, அவங்களோட பிரச்சனைகள், அவங்க அனுபவிக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்குற ஆட்களா ரொம்ப முதல்ல அதாவது ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிறது கூட ரெண்டாவது தான். முதல்ல அது காது கொடுத்து தெளிவாக கேட்டால் மட்டும்தான் அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். முதல்ல நம்ம காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அரசியல் வட்டாரத்துக்கு அரசுக்கு நெருக்கமான எத்தனையோ பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. எனக்கு இவர் தெரியும், அதனால் எனக்கு இந்த போஸ்ட் நான் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு தயவு பண்ணி இந்த விலங்குகள் நல வாரியம் போஸ்ட்டை மட்டும் யாரும் முயற்சியே பண்ணாதீங்க. அது நீங்கள் அந்த போஸ்ட்டில் முழுக்க அதுக்கான சர்வீஸ் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து எவ்வளவு மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க அந்த கடமையை செய்ய தவறியதால் அவங்க எந்த விதமான பிரச்சனைகளெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்கங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே அது நமக்கு புரியும். அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது கண்டிப்பாக பாருங்கள். உங்களை விட நம்ம திறமையான ஆட்கள் யாராவது இருந்தால் கூட அவங்க அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட்டுருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது யார் ஜெயிக்கிறது யார் தோக்கிறது அப்படிங்கிறது இல்லை. பல லட்சம் உயிர்களோட பிரச்சனைகள், பப்ளிக்கும் தொந்தரவு இல்லாமல் அதே டைமில் திருநாய்களும் அவங்க சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணி செய்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிற ஆட்களாக இந்த போஸ்ட்டுக்கு வரவங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து உட்கார்றவங்க, விலங்கு நல வாரியத்தில் அந்த முக்கியமான போஸ்ட்டுக்கு வந்து உட்கார்றவங்க முழு நேரமும், அதாவது அந்த ஆஃபீஸ் டைம், நான் 24 ஹவர்ஸ்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி வேலை செய்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு பொய் அது. அந்த ஆஃபீஸ் டைமில் அந்த ஒரு 9 to 6 9 to 5 இல்லை மண்டே டு ஃப்ரைடேவா, மண்டே டு சாட்டர்டேவா, அந்த நேரங்களில் மட்டுமாவது முழுசாக இந்த விலங்குகளோட பிரச்சனைகள் என்ன, அது தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் என்ன, திருநாய்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மற்ற நாடுகள்லாம் சும்மா அது எடுத்தம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அரசுக்கு எடுத்து சொல்கிறது நம்ம கடமை தான். ஏன்னா ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் அவங்க கவனிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் பல பிரிவுகளாக பல அமைப்பு பல இது வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக அவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கும், அவசரமாக 2-3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு இதில் அவசரமாக நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, தொலைநோக்கு பார்வையில் நிரந்தரமாக இது பண்ண வேண்டிய பிரச்சனைகள் என்ன, தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்டே 2-3 பேர் கேட்டாங்க, நம்ம சிஎம் பார்க்க போக போகிறோம் இன்னும் 2-3 நாளில் வரீங்களா அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இந்த என்ஜிஓ அமைப்புகள் எல்லாமே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி போனேன், இவரை பார்த்தேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடணும். தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நேரமோ அதுக்கான சூழலோ இது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மோசமான கருத்தடைகளால், இடம் மாற்றத்தால் எத்தனையோ திருநாய்கள் வந்து லட்சக்கணக்கான திருநாய்கள் வந்து கண்ணீரும் வலியுமா துடிச்சிக்கிட்டு இருக்குது, கதறிட்டு இருக்குது. அந்த 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 சத்தம் வந்து யாருக்கு கேட்குதோ இல்லையோ, அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை அது கூட நம்ம ட்ராவல் ஆகிற நமக்கு கூட அது கேட்கலை அப்படின்னா அதுக்கான தீர்வை நோக்கி போக முடியாது. ஒரே ஒரு விஷயம், அதாவது எளிமையான ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து எவ்வளவோ வலிமையான விஷயத்தை வந்து சாதிச்சிருக்காங்க. ஆனால் வலிமையான ஆட்கள் வந்து தனித்தனியாக நின்று ஒரு சின்ன எளிமையான விஷயத்தை கூட சாதிக்க முடியாது அப்படிங்கிறதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் நல வாரியம் அந்த வாரியத்தில் இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு தயவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மீடியாவில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த போஸ்ட்டு எனக்கு பேருக்கு பின்னாடி வந்தால் பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வராதீங்க ப்ளீஸ்.